தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். அன்பின் தகப்பனே இறைவா, இது ஆண்டவரே, நீ பெயர் சொல்லி ஒவ்வொரு இந்த கூட்டத்துக்கு கூட்டி வந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா. இது ஆண்டவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சிலர் மட்டுமே என்று கூடிய அன்பு தகப்பனே, இது ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியுடைய கூட்டத்தை தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே, இந்த சிறு மந்தை தகப்பனே, இந்த நேரத்தை 1 மணி நேரத்தை தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீதாமே இதை தூய ஆவியின் துணை கொண்டு வல்லமையோடு நடித்து தருமாறு என்னுடைய அன்னையின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுவோம் அப்பா. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் முழுவதுமாக நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் அநேக பேர் இங்க வரணும்னு நினைப்பாரு, ஆனா வர மாட்டார். நம்மள நல்ல சுகத்தோட இந்த பரிசுத்த ஆவியுடைய கூட்டத்திற்கு ஆண்டவர் கூட்டி வந்த கிருபைக்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த ஆவியின் கூட்டத்துல நாம இன்னைக்கு தியானிக்க போறது உள் மன காயங்கள். நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீங்களோ முகத்தை பார்க்கிறீர்கள், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளத்துல என்ன இருக்குது என்றதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இறை வார்த்தை வழியாக அந்த உள் வார்த்தைகள், அந்த உள்ள என்ன இருக்குதுன்றத எப்படியெல்லாம் நம்ம சரி செய்யலாம். இறை வார்த்தை என்றமாக இந்த இறை வார்த்தை அனைத்துமே சரிப்படுத்தும். நம்ம உள்ள என்ன இருக்குது என்பதை இந்த இறை வார்த்தை சரி செய்யும். அந்த ஒரு சில இறை வார்த்தைகளோடு நம்ம இன்னொரு அருமையான பாடலை பாடி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்ற பாடலை பாடி நாம் பிறகு இறை வார்த்தைக்குள் செல்வோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகும், பேச்செல்லாம் உமதாகும், நினைவெல்லாம் உமதாகும், பேச்செல்லாம் உமதாகும், நாள் முழுவதும் வழி நடக்கும், நாள் முழுவதும் வழி நடக்கும், உன்விருப்பம் செயல்படுத்தும், உன்விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆதரவானவரே, ஆவியானவரே, என் ஆதரவானவரே, அதிசயம் செய்தவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்தவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆவியானவரே, ஆவியானவரே,
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறவரே ஒரே ஒருதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாம நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்க முடியாது. அருமையான ஒரு வார்த்தையோடு தொடங்கி நாம் இறை வார்த்தைக்குள் செல்வோம். மத்தேயு 13வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. மத்தேயு 13 இறை வார்த்தை 15. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். அருமையான ஒரு வார்த்தைங்க. இவர்கள் கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இவர்கள் இருக்கிறார்கள். நானும் இவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். வருட வருடம் கிறிஸ்துமஸ் வருது, வருட வருடம் ஈஸ்டர் வருது, வருட வருடம் பிறந்த நாள் வருது, வருடா வருடம் எல்லாமே வந்துட்டே இருக்கு. அவனை நம்ம என்ன பண்றோம்? காதால் கேட்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், ஆனால் உணர முடியவில்லை. அதுக்கு முடிவாக அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, மனம் மாறாமல். இவர்கள் மனம் மாறாமல் இருக்கிறார்கள். அதனால இவர்களை நான் குணப்படுத்தினேன். எத்தனை திருப்பலி பூசைகள், எத்தனை ஜபங்கள் நம்ம ஒப்பு கொடுத்தாங்களோ, நம்ம மனம் மாறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா அந்த உள்ளம். அந்த உள்ளத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்பதா நாம் இந்த 1 மணி நேரத்தில் நம்ம தியானிக்கணும். அந்த உள்ளத்தில் இருக்கிறது என்ன, அதை இறை வார்த்தை மூலமாக நாம அதை எடுத்து எப்படி வெளியே போடலாம்ன்றதா இன்றைய அருமையான வசனங்கள் வழியாக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கின்றார். அந்த உள்ளத்தில் என்னென்ன இருக்குது என்பதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். முதலாவது பொறாமை. பொறாமை பொறாமை கண்கொண்டு யாரை பார்த்தால் தொடக்க நூல் இல்ல, ஏளனத்தோட பார்க்கிறார். சாரா ஆபிரகாமுடைய மனைவி, அந்த வேலைக்காரி ஏளனத்தோட பார்க்கிறார். பொறாமை கண்கொண்டு. இதுல முதல்ல எடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம உள்ளத்திலிருந்து வெளியே போனோம். இறை வார்த்தை நான் பேருக்கு சொல்றேன். அது என்னென்ன இறை வார்த்தைன்றத நான் பின்னாடி சொல்றேன். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பெருமை. பெருமை நான் தான் என்பதில்லை. அந்த பெண்ணை சொல்றா, எங்க அப்பாவோட பெரியவரா? அவங்க அப்பா யாரு? யாக்கோபு. பெருமை பேசுறதுக்கு அந்த பண்ண, எங்க அப்பா யாக்கோபு, நான் எங்க அப்பா தான் இந்த கிணத்தை வெட்டி கொடுத்தாரு, ஆடு மாடு அரசு எல்லாமே இந்த ஊரே இந்த கிணத்து தான் வந்து தண்ணி குடிக்கும், எங்க அப்பாவோட நீ பெரியவரா? ஆமாங்க, அவங்க அப்பாவோட எங்க அப்பா பெரியவர் தான். ஆண்டவர் பெரியவருங்க நம்ம அப்பா. ஒரு நாள் உங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து விரும்புறேன். ஒரு நாள் நான் உள்ள உட்காந்து இருக்கிறேன். ஒரு பிச்சைக்கார வந்தான், கீஞ்சி போன ஆடையோட, ஒரு காலுக்கு செருப்பில்லாத உள்ள வந்தான். நான் ஓடி வரேன், எதுனா எடுத்துக்கிட்டு போட்டுருவானா என்னான்ட்டு அவனை துரத்தி விட்டுலான்னு வந்தேன். வந்தாக்க அவன் பார்த்த உடனே என்ன இங்கிலீஷ்ல பேசினான். நானும் உடனே ஆஃப் ஆயிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் அவ்வளவு வராது. சரி என்னடா கன்னடா தமிழ் என்ன மேட்ச் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணிட்டு அவன் டக்குன்னு ஒரு வார்த்தைனான், இந்த சிலையை பார்த்துட்டு, who is this God? Your God, that is my daddy. Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். பாருங்க, அந்த பெருமை அந்த பொண்ணு பேசுறா. என்ன சொல்றா? எங்க அப்பா தான் இந்த கிணறு வெட்டி கொடுத்தாரு, எங்க அப்பாவுக்கு தான் இந்த ஊரே வந்து திருத்தா பண்ணும். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணி தாகம் எடுக்கும், நான் கொடுக்கிற தண்ணி குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது. அதுதாங்க பெருமை. எவ்வளவு பெருமை பேசுது ஆண்டவர்கிட்ட அந்த பெண்ணு. ஆனா ஆண்டவர் ஒரு பெருமையும் பேசல. இதை உலகத்திலிருந்து
நம்ம முதல்ல எடுத்து போடணும். இரண்டும் நான்காவதாக வெறுப்பு, ஒரு விதமான வெறுப்பு, காரணமே இல்லாம அவங்களை நம்ம வெறுப்போம். தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மத்தவங்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், காரணமே இல்லாம ஒரு வெறுப்பு. காரணமே இருக்காது, அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. பிரான்சினேட்டா பார்த்தா எனக்கு பிடிக்காது, வெறுப்பு. ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? அதைத்தான் தூக்கி வெளியே போடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவே ஆண்டவர். நான்காவது பாத்தீங்கன்னாக்கா மன்னிக்க முடியாத உடைந்த உறவுகள். நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நம்ம வேண்டதே இறைவேண்டல். அதாங்க விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, அந்த ஜகத்துல எங்கள் குற்றங்களை நாங்க மன்னிப்பது போல் பிறர் குற்றங்களை நாங்க மன்னிப்பது, எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்க முடியாத உடைந்த உறவுகள். மன்னிக்க முடியாத உறவு ஒண்ணுமே கிடையாதுங்க. யாராவது மன்னிச்சிருங்க. இன்னைக்கு யாராவது மன்னிக்கணும்னா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு. பிரைஸ் தி லார்ட். யாரையும் அப்படி ஒன்றும் பெரிய உண்மை, பெரிய குற்றமே இல்லைங்க, மன்னிச்சிருங்க. இதெல்லாம் எங்க தூக்கி போடணும்? உள்ளத்துல தூக்கி போடுறதெல்லாம் உள்ளத்துல இருக்குங்க. இது எல்லாமே நம்ம உள்ளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சபைக்கும் கடவுளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்ம எப்பவுமே கீழ்ப்படிவதே கிடையாது. திருச்சபைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கடவுளுக்கும் கடவுளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படிவது கிடையாது. என்ன கட்டளை? அந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணாலே 10 கமாண்ட்மெண்ட்ஸ், வேற ஒன்றும் பெருசா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 10 கட்டளை அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மள மேல வச்சிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவதாக ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு, நம்ம ஜெபமே செய்யாத அளவுக்கு சாத்தான் நம்மள நட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உட்கார்ந்து ஜெபிக்கவே மாட்டோம். திருப்பலி வேறுங்க. திருப்பலி நான் சொல்லுவேன், நான் திருப்பலிக்கு டெய்லி வந்துட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். திருப்பலி வேறுங்க. திருப்பலி விட்டு ஃபாதர் உள்ள ஒருத்தர் வந்தார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இதர் திருப்பலி முடிஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் இங்க உட்கார்ந்து ஜெபம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம். ஆண்டவரும் நானும் தனிப்பட்ட ஜெபம் பேசணும். அறவே ஜெபமே இல்லாதிருப்பதாக நம்முடைய பாவம் முடிகிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பிறரை பற்றி அவதூறாக மற்றும் தவறான செய்திகளை பரப்புகிறது. பிறரை பற்றி தவறான செய்திகளையும் அவதூறான ஆண்டவர் சொல்றாரு, ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள், நீங்கள் அனைத்தும் தீயோனிகள் வருகிறது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய். இதை எங்க தூக்கி போடணும்? நம்ம உள்ளத்திலிருந்து தூக்கி போடணுங்க. நம்ம உள்ளத்திலிருந்து தூக்கி வெளியே விசிறி அடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த அருமையான ஒரு ஜெப கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தற்பெருமை. அதாவது தன்னை பற்றி மட்டுமே பெருமையா பேசு. சோ தற்பெருமை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம யாருங்க? கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய செல்ல பிள்ளைங்க. ஞானஸ்தானம் என்னும் அந்த திருவருட்சாதத்தால் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அருமையான ஒரு பாடலை பாடி நாம் பிறகு தொடர்வோம். இஸ்ரவேலே பயப்படாது. ஓகே, நான் அப்படியே பாடுறேன். நல்லது. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே
பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, உன்னை நானே பொறுத்து கொண்டேன், மனமே மனமே, உன்னை நானே பொறுத்து கொண்டேன், உன்னை சொல்லி நானறிந்தேன், உன்னை சொல்லி நானறிந்தேன், ஒருவரும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மறவே மறவே, தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கள் தாங்கி உள்ளேன், உள்ளங்கள் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், துன்பநேரம் சோர்ந்தேனாதே, மகளே மகளே, துன்பநேரம் சோர்ந்தேனாதே, ஜீவனிடம் உனக்கு தருவே, ஜீவனிடம் உனக்கு தருவே, சீக்கிரம் வருவே, அழுது சொல்லுவே, எழுந்து சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Hallelujah. 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 அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளத்துல இருப்பது என்னது? சூதாட்டம். சூதாட்டம் யார் ஆடினாரு பைபிள்ல? யார் ஆடினாரு? ஒருத்தர் ஆடி இருக்கிறார். ஊதாரி மைந்தன். ஆண்டவர் எக்ஸாம்பிளா சொல்றாரு. 2 மகன்கள் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? சொத்தை வித்து அவர் தொலைதூர போய் நான் வாணிபம் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளிநாடு போய் என்ன பண்றாரு? அப்ப சொத்தை எல்லாத்துலயே பால் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு. அவர் என்னென்ன பண்றாரு தெரியுமா? அதுதான் இது. சூதாட்டம், குடிவெறி, களியாட்டம், போதை மருந்துகளுக்கு அடிமை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் அடிமை என்ன பண்றாரு? அப்ப சொத்தை பால் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு. சோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம உள்ளத்துல இருக்கு. அதை தூக்கி என்ன பண்ணணும்? வெளியே போடணும். இதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கு. இந்த உள்ளத்துல இருப்பதை தூக்கி வெளியே பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குற்றப்படுத்துதல். தேவையில்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவர்களை குற்றப்படுத்துவோம். அது நம்ம தூக்கி வெளியே போடணும். அதுக்கப்புறம் பார்த்தா சுய நியாயம். என்னை பத்தி மட்டும் நான் என்ன பண்றேன்? நியாயம். அதாவது ஒன் சைட்,
அந்த ஒன் சைடை பத்தி நம்ம நமக்கு என்ன இல்ல குற்றப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்ல இதை தூக்கி நம்ம வெளியே போடுங்க. எனக்கு நம்ம உள்ளத்துல என்ன பண்ணக்கூடாது, மீது குற்றம் செலுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கடவுளை பற்றியும் கடவுளை சார்ந்தவளை பற்றியும் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசுவது. கடவுளை பற்றியும் கடவுளை சார்ந்தவர்களையும் இதை பத்தி தவறாக பேசுவது. அதுக்கப்புறம் பேராசை, சொத்து சுகம் அடைய ஆசை. சொத்து இப்ப எங்க ஊர்ல என் சொத்து பாகப்படவன் எங்க அண்ணனும் சொத்து சுகமடைய ஆசை. எங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. சொத்து சுகமடைய ஆசை. நான் சொன்னேன் கையெழுத்து போட்டு மட்டும் நான் வரேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் போய் சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு என் சொத்தே ஆண்டவர், நீங்க தான் என் சொத்துன்னு சொல்ற. யாரு? நீங்க அனைவரும் என் சொத்து. ஆண்டவர் இயேசு நீங்க தான் என் சொத்து. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சொன்னது திருட எதிர்கொள்ளும் திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் அன்றி இதை எதிர்க்க விடாம இந்த உலகத்தில் நீங்க சொத்து செல்வத்தை சேர்த்து வைக்காம மேலோகத்தை சேர்த்து வைங்க. என்ன இருக்கும்? திருடம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்போ உள்ளத்திலிருந்து எடுத்து வெளியே போனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொத்துக்களை நாசப்படுத்துவது. சொத்துக்களை நாசப்படுத்தினா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை நாசப்படுத்துவது. ஒரு நாள் நானு அந்த டேபிள் மேல இந்த கண்ணாடி வச்சிருந்தேன். இந்த கண்ணாடி போய் யாரும் வெளியே போட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏன்னாக்கா பிறர் சொத்துக்களை நாசப்படுத்துவது, இதை தூக்கி வெளியே போகணும். இதெல்லாம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கொள்ளையடிக்கிறது திருடுறது. என்ன பண்றது? கொள்ளையடிக்கிறது திருடுறது. 10 கமாண்ட்மெண்ட்ல இதுவும் ஒன்று வருது. 10 கட்டளையில இந்த கட்டளையும் ஒரு கட்டளை அருமையான கட்டளையாக வருது. அதுக்கப்புறம் பாருன்னா தவறான கண்ணோட்டத்தோடு மற்றவர்களை நாம மதிப்பீடு. ஆண்டவர் இயேசு சொல்றாரு அருமையான வசனங்க, நல்லா நாம வச்சுக்கணும். தன்னை விட மதிப்பு மிக்கவர் என மற்றவர்களை நீங்கள் எண்ணுங்கள். எப்படி என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட உயர்வானது. இப்படி ஒரு எண்ணத்தை ஆலோசனை, இந்த எண்ணம் நமக்கு வரணும்னாக்கா அவங்களே சாதாரண வர முடியாது. அவளுக்கு அது வர முடியாது. ஆண்டவர் அடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் கொடுக்காம யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கொடுத்தாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் காசு பணம் கிடையாதுங்க. இதுதான் தன்னை விட மதிப்பு மிக்கவர்கள் என மற்றவர்களை எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு தன்னை விட மதிப்பு மிக்கவர்கள் மற்றவர்களை எண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிறருடைய தீவிரவாதம், இனவாதம், மதவாதம், மொழிவாதம். ஒரு நாள் நான் உள்ள வரும்போது ஜானிட்டு வந்துச்சு, சாரி, ஒரு அம்மா வந்தாங்க. தமிழ் லிட்டரேச்சர் எல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னக்கா? கன்னடா நாட்டை கொண்டு போயிட்டு மொழிவாதம். நமக்கு மொழியை வேறு வாசம் ஊழ கிடையாது. இயேசுவை சார்ந்தவர்களுக்கு மொழி கிடையாது, இயேசுவை சார்ந்தவர்களுக்கு பாசை கிடையாது, இயேசுவை சார்ந்தவர்களுக்கு எதுவுமே இல்லைங்க. பாஷை எதுவுமே கிடையாது. நாங்க லத்தீன் மொழியில பாஷை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ப்போம். நமக்கு மொழியே கிடையாது. ஒரே ஒரு மொழிதான், அன்பின் மொழி. இப்ப இதுல எல்லா விஷயத்தையும் நம்ம தூக்கி வெளியே போறதுனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி இந்த இறை வார்த்தை தண்ணீர்கள் கடக்கும் போது பாட்டிருக்கோம். பிறகு நாம் இந்த இறை வார்த்தைக்கு செல்வோம். பாடலில் 603
தண்ணீர்கள் கடக்கும்போது தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறதே. அருகில் நடக்கும்போதும் உடனே வருகின்றேன். என்னோடவில்லை, நான் ஏந்து போவதில்லை. என்னோடவில்லை, நான் ஏந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறதே. அருகில் நடக்கும்போது உடனே வருகின்றேன். போவதில்லை, நான் ஏந்து போவதில்லை. போவதில்லை, நான் ஏந்து போவதில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை வாசிங்க. அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். யோவான் 5:24. என் வார்த்தையை கேட்டு என்ன யோவான் 5:20 அதுதான் கரெக்ட் தான், அதுதான் படிங்க. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான ஒரு வசனங்கள். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே அவர் சாவை கடந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். நாம் அனைவரும் என்ன பண்ணிருக்கிறோம்? இயேசுவோடு இணைந்து விட்டோம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம என்ன இருக்கிறோம்? இயேசுவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம். இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டால் அப்ப என்ன இருக்கு நமக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டால் இயேசுவோடு உயிர்த்தெழுதல் உண்டு. அவர் அழகா சொல்றாரு, என்னை அனுப்பவரை யார் அனுப்புறது? தந்தையாகிய கடவுள் இயேசுவை அனுப்பினார். ஆனா தந்தையாகிய கடவுளை நிறைய பேர் நம்புறதில்ல, இயேசு நம்புறது. நம்ம இஸ்லாமிய சகோதரர் என்ன சொல்றாங்க? இயேசு ஒரு மெசேஞ்சர், பாருங்க, அனுப்பப்பட்டவர். குரான் நான் சொல்றேன், இயேசுனா மெசேஞ்சர், அனுப்பப்பட்டவர், கடவுள் இல்லைன்ற.
அதுதான் ஆண்டவர் அழகா சொல்றார் பைபிள்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் கிறிஸ்துவர்களே அல்ல. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் கிறிஸ்துவர்களே அல்ல. இயேசுவை யாரெல்லாம் அவர்கள் விட்டு விலகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவா இருக்க முடியாது, கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய சீடனா இருக்க என்ன பண்ண முக்கியமா நம்ம இந்த charismatic prayer group, இந்த பரிசுத்த ஆவியுடைய கூட்டத்துல அனைவருமே இயேசுடைய சீடர்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுடைய சீடர்கள். ரசிகர் வேறங்க, இயேசுடைய ரசிகர் வேற, இயேசுடைய சீடர் வேற. எப்படின்னாக்கா ரசிகலாம் அழகா இருக்கா, ஓகே, ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசுடைய ரசிகனா இருக்கக்கூடாது, ரசிக்கலாம், அழகா இருக்கணும், ஓகே, ரசிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா இயேசுடைய சீடராகிறது அவள் ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. பரிசுத்த ஆவியுடைய இந்த வல்லமை இல்லாம ஒரு இயேசு சீடனா இருக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க சீடர், ஆண்டவரே நம்மை சாராதவன் உங்களை பற்றி வல்ல செயலெல்லாம் செய்யலாம், அவரை போய் தடுக்க போறாங்க. ஆண்டவர் தடுக்க சொன்னாரா? நல்லா பைபிள் ரொம்ப அருமையான வார்த்தை. ஆண்டவரை நம்மளை சாராதவன் அவன் உங்களை பற்றி வல்ல செயல் செய்யறான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி ஒரு வல்ல செயல் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் சாதாரணமாக இருக்க முடியாது. இயேசுவின் சீடரா பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே இயேசுடைய சீடர்கள், ரசிகர் கிடையாது. ரசிகர் என்ன பண்ணலாம்? ரசித்து உடனே போயினே இருக்காங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே என் வார்த்தையை கேட்டு என் அனுப்பிய நம்பு நிலை வாழ்வு கொண்டு காற்றடிக்கிற பந்து போல கிடையாது. அருமான வசனம் இருக்குது, காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம்லாம் அடிச்சுட்டு போறது கிடையாது. காத்து போற பக்கம் அடிக்கணும், காத்து போற பக்கம் எல்லாம் போடுது, அப்படி கிடையாது. நிலை வாழ்வு அருமையான சொல்றாரு அந்த நிலை வாழ்வு. நிலைன்னா என்ன? அந்த கப்பல் போகும்போது நங்கூரம் போட்டாச்சுன்னா அந்த கப்பல் வேற எங்க போவாது. நங்கூரம் தெரியல, நங்கூரம் சொல்றாங்க அந்த கப்பல். என்ன சொல்றது? அந்த நங்கூரம் தான். நங்கூரம் போட்டாச்சுனாக்கா நாலு பக்கம் அந்த கப்பல் எங்கேயும் போவாது. காத்து அடிச்சாலும் போவாது, புயல் அடிச்சாலும் போவாது, மழை அடிச்சாலும் போவாது, அப்படியே நிற்கும். அதுதான் நிலை வாழ்வு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அடிச்ச பக்கம்லாம் பறந்து போக வேண்டியதான். எந்த பக்கம் காத்து போது அந்த பக்கம் போக வேண்டியதான். ஆனா பரிசுத்த ஆவியுடைய கூட்டத்தில் இருக்கிற நம்ம அனைவரும் இயேசுவின் சீடர்கள். நம்ம உள்ளத்துல இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணோம்? எடுத்து வெளியே போகணும். அதுதான் அழகச்சர இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இந்த உலகத்தோட செல்பவர் அனைத்தையும் குப்பையில் டஸ்ட்பினை பத்தி யாரும் யோசிக்கலாம். காலையில இருந்து டஸ்ட்பின்ல போடுறோம், காலையில ஊதினே வரான், ஊருக்கு வெளியே போடுறோம். டஸ்ட்பின் எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவின் பொருட்டு ரொம்ப அழகச்சர இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் குப்பையில் போடுகிறீர்கள். அழகான வார்த்தையை, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பி நம்ம நிலை வாழ்ந்து கொண்டனர். அவங்க எந்த பக்கம் ஓடப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டார்கள். அவர்கள் தண்டனையே கிடையாது. இயேசுவோடு சீடர்கள்னாக்கா தண்டனையே கிடையாது. அவங்க அந்த ஆளுக்கு சொல்ற மாதிரிதான், எத்தனை கடை நீ கடன் பாக்கி 10, 5 இன்னொரு 50 இயேசுக்கு மட்டும் இல்லாத நல்லா கத்துக்கணும். இயேசு சீடனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை, வேற யாருக்குமே கிடையாது. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அங்க சொன்னார் ஆண்டவர், எத்தனை கூட கடைபெற்றா 10, 5 எவ்வளவு படிக்க 100, 50 யாருக்கு தெரியுமா? இயேசுடைய சீடனுக்கு மட்டும்தான், ரசிகனுக்கு கிடையாது. ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது பெரிய விஷயம். சோ அவருக்கு என்ன இல்லை? தண்டனை தீர்ப்பே கிடையாது, தண்டனை தீர்ப்பே கிடையாது. எனவே அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாவெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? கடந்து வந்திருக்கிறோம். சாவை கடந்துதான் இயேசுவின் சீடனா ஒருவர் இருக்க முடியும். அதனால நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? வெளியே தூக்கி விசிறச்சாதான் இயேசுவின் சீடனா இருக்க முடியும். ஆனா ரசிகனா இருக்கிறதுக்கு
தூக்கி போட தேவை கிடையாது. இயேசுடைய ரசிகனா இருக்கிறதுக்கு தூக்கி போட தேவையே இல்லை. ஆனா இயேசுவின் சீடனா இருந்தாக்கா அதுதான் அதோட வளர்ச்சி. தன்னை பின்பற்றுகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்ட. யாரோட சிலுவை? தாமஸோட சிலுவை நான் சுமக்கணுமா? காவோட சிலுவை சுமக்க கிடையாது. அழகா சொல்றாரு, தன் சிலுவையை, நம்மளுடைய பிரச்சனைய நீயே சுமந்து என்னை பின்பற்றி வா. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு. பிரச்சனைகளோடு தான் அதுவும் ஆனவர் அழகா சொல்ற, துன்பத்தில் நீ என்னை தேர்வாயாது. ரொம்ப அழகா சொல்ற, துன்பத்துல நீ என்னை தேர்வாயாது. துன்பத்துலதான் என்ன பண்ணோம்? ஆண்டவர் மீதியாக தேர் வேண்டும். இறை வார்த்தை நிறைய இருக்குது. அந்த உள்ள வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி தூக்கி எறியலான்றத ரொம்ப அருமையான வார்த்தை பிரச்சனைகளும் யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். இந்த இறை வார்த்தையெல்லாம் நீங்க அப்படியே மனசுல பதிச்சு வச்சுக்கணும். ஏன்னாக்கா இதுதான் இறை வார்த்தை. இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம அனைவருக்கும் கொடுக்கிறாரு. நம்ம அனைவருக்கும் கொடுக்கிறாரு. 14வது அதிகாரம் இறை வார்த்தை 1 யோவான். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன பண்ண சொல்றாரு? உள்ள கலங்காதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கலங்காதீங்க பிளீஸ். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மலை போல பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பழி போறது. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்க மருள வேண்டாம். கடவுளை என்ன பண்ணோம்? நம்பிக்கை கொள்ளுகிறார். ஒண்ணுதான் காரியமே கிடையாது, வேற காரியமே கிடையாது. நம்ம உள் மனசுல எதனா இருக்கணும். ஒரு சில விஷயம் நம்மளால மாற்ற முடியாது. நான் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி பார்த்தோம்னாக்கா, ஐயோ பீட்டர் நீங்க மாதிரி. சோ கலங்க வேண்டாம், மனசு கலங்காது. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என்ன பண்ணணும்? அவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இததான் என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்காக யாவும் செய்வாரு, நமக்காக மரித்தாரு, நமக்காக உடுத்தாரு, நமக்காக பிறந்தாரு, நமக்காகவே இந்த குழந்தை வாயிறாரு. அவருடைய சீத நேரத்துல இந்த பரிசுத்த ஆவியை கூட்டத்தை இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் நடத்தி வந்தத நம்ம கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதை எப்படி நடத்தி கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள். 2வது வார்த்தை திருப்பாடல் 34வது அதிகாரம் 18வது வசனம். திருப்பாடல் சாங்கு 34:18. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். யாரு உள்ளத்தார் இருக்கிறாரு? உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யார் இருக்கிறார்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நோய் உச்சவருக்கு தான் மருத்துவர் தேவை, நோய் அற்றவருக்காங்க. உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். திருப்பாடல் 34:18. நம்ம மிகப்பெற கடவுளை நம்ம முன்னாடியே இருக்காரு. உடைந்த உள்ளம், அந்த உடைந்த உள்ளத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார். அதனால என்ன பண்ணாரு? கொல்லப்படாத, நீ எதை பண்ணி கொல்லப்படாத, மூவர்கள் தான் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? அந்த உள்ளத்தில் இருப்பதை வெளியெடுத்து போடணும். அவ்வளவுதான், வேற ஒரு காரியம் கிடையாது. அழகா சொன்னாரு, உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உள்ளத்தில் இருக்கிற எடுத்து வெளியே போடணும். ஆண்டவர் நம்ம அந்த அருகில் இருந்து பதில் அளிப்பாருங்க. நீ கூப்பிட நான் உனக்கு பதில் கொடுத்தேன். நீ கூப்பிட்டா நம்ம என்ன பண்ண? பதில் அளிக்கிறது. ரொம்ப அருமையான வசனம். முதலாவது வசனம் பார்த்தோம், நீங்கள் உள்ளம் கடக்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு. உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Hallelujah. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வார்த்தை.
உங்கள் கவலை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். Hallelujah. அழகா சொல்றாங்க, உங்கள் பாவங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உங்க மனசுல என்ன சொல்றாரு? என்னிடம் வையுங்கள். Praise the Lord. Hallelujah. தயவு செஞ்சு இதை செய்யணும். உங்கள் பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கவலையெல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள். ஏன்னா நான் உங்க மேல கவலையா இருக்கேன். என் கவலை எல்லாம் உங்க மேலதான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? கவலையை விட்டுடுங்க. அந்த பாரத்தை எல்லாமே என் மேல வைங்க. நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் வாஷ் பண்றாரு. அந்த உள்ளத்தை வாஷ் செய்யறாரு, கிளியர் செய்யறாரு. அதுதான் இந்த வசனம். நீ எதை பத்தி கவலைப்படாத, அது எல்லாத்தையும் மாதிரி என் பாரங்கள் எல்லாம் என் மேல விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணா, என்னிடம் நீ நம்பிக்கை கொண்டு வந்த. ஆண்டவர் ஒரு அற்புதங்களை பண்ணும்போது கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் நீ விரும்புற, நான் செய்வேன் இதை நம்பறியா? ஆமாண்டு அப்புறம் தான் சொல்றாரு, அற்புதங்களை செய்யறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் உனக்கு நம்பறியா? 2 விஷயம் கேட்கிறாரு. அதேதாங்க, உங்களுடைய பாரங்கள் அனைத்தையும், கவலைகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், சங்கடங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள், பொறாமைகள் எதுவா இருந்தாலும் என்ன பண்ண? என் மேல வச்சுட்டு நீ ஆர்ட் ஃப்ரீ பண்ணு. அப்பதான் எப்படி இருக்க முடியும்? சிறகரிச்சு பார்க்க முடியும். இதனை என்ன பண்ண முடியும்? அந்த கவலையிலேயே நமக்கு பல வியாதிகள் வந்துள்ளது. எதை குறித்து? ஏன்னா இயேசு மேலே இருக்கிறார். எதை குறித்து கொள்ளப்படும்? இயேசு உங்களோடு இருக்கிறார். அதெல்லாம் எதை குறித்த கொல்லப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுடைய சீடர்கள் எதை குறித்து கொள்ளப்படணும்? எதை குறித்து? தனியோடு வாழ்வோடு வருகிறீர்கள், அழகான வசனம். ஆனாலும் நான் ஆண்டவருடைய பெயரால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எசாயா 43:5 வசனம் படிங்க. எசாயா 43:5. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Hallelujah. Hallelujah. இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர். Hallelujah. என் பார்வையில் அஞ்சாதே. 43:5. அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமறைப்பை அழைத்து வருவேன், மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. கலங்காதே, நான் உங்களோடு இருந்தேன். கிழக்கில என்ன அழைத்து வராரு? கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். பாருங்க, இந்த திசைகள், கோள்கள் அனைத்துமே ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு, இந்த கோள்கள், திசைகள், சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட், இது எல்லாமே ஆண்டவருக்கு கட்டுப்பட்டது. என்கின்ற கிழக்கிலிருந்து திருவடி பாடல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு அருமையான வசனம், என்னை கிழக்கிலிருந்து அழைத்து வந்தார், மேற்கிலிருந்து அழைத்து வந்தார், கண்கள் முடியோடு அழைத்து வந்தார், தண்ணீர் நிரம்பிக் கொண்டிருந்தது. இதெல்லாம் தூய ஆவியுடைய கனிகள். தூய ஆவி இயேசு ஆண்டவர யார் ஆண்டவர் சொல்ல முடியும்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கேட்கப்பட முடியாது. ஆமா, கேட்கப்பட முடியாது. திருப்பாடல் 27 படிக்கும். 27:10. Praise the Lord. Hallelujah. அருமையான இறை வார்த்தைகளை நமக்கு கொடுத்ததுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அதுதான் எந்த வசனம் அது? 27:10. 27:10 என்ன சொல்றாரு? என் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நினைப்புங்க, 2 விதமான தாய் தந்தை நமக்கு இருக்கிறாங்க. ஒண்ணு நம்மளை பெற்றெடுக்க தாய் தந்தை. 5வது கட்டளை என்ன சொல்ற? உன் தாயும்
நான்காவது கட்டளை, உன் தாயும் உன் தந்தையும் மதித்து நட. அருமையான ஒரு கட்டளை. திருப்பாடல் 27:10. உன் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த 10 கட்டளை கடவுள் விட்ட கட்டளை என்ன சொல்றது? உன் தாயும் தந்தையின் மதிப்பு நட. அவர்கள் எரிச்சல் மூட்டுவார்கள், உனக்கு இல்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப கூட என்ன பண்ணவங்களுக்கு நம்ம மதித்து நடக்க வேண்டியதுதான் இயேசுனுடைய சீடனுடைய வேலை. அது இயேசு சீடனால் மட்டும்தான் முடியும். உன் தாயும் உன் தந்தையும் மதித்து நட. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், யுவர் மதர். அவங்க என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமையா இருந்து. அப்படியாப்பட்ட கடவுள் எங்க திருப்பாடல ரொம்ப அழகா சொன்னாரு, உன் தாயும் உன் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன். உன் அப்பா உன்னை கைவிட்டாங்களோ நான் உன்னை விட மாட்டேன். அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் கையை நம்ம பிடிச்சனாலும் எதனா பார்த்தோமோ அதுக்கு பின்னாடி போயிடணும். அதுதாங்க சொல்றாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். அவரை நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறார். அவரு நம்ம கையை பிடிக்கும் போது நம்ம எங்கேயும் போக மாட்டோம். இப்போ கோயிலுக்கெல்லாம் போறோம். சின்ன கோயிலுல இது என்னது, இந்த சிவாஜி நகருக்கு மாதா கோயில் போகும்போது 2 பேர் 2 பக்கம், அங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பிரச்சனை தூக்கி வச்சுன்னு போயிடணும். ஏன் சொல்ல இல்லைங்களா? ஓடிடுவோம். இப்ப பிடிச்சிருக்க முடியுமா? ஆண்டவர் நம்ம கையை பிடிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம கையை பிடிக்கும். நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சா யாருன்னா பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி போயிடும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் உன் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கிறேன், உன் கையை பிடிச்சிருக்கிறேன். உன் கையை என்ன மட்டும் இல்லைங்களா, நீங்க இருக்கிற கேஸ்மெட்டிக் பிரேயர் ஒவ்வொருடைய கையும் ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு. தவறா பண்ணாரு, நம்மளை இழுத்தும் போறாரு. வாடா வாடி இழுத்தும் போறாரு. தவற நம்மளை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கேஸ்மெட்டிக் பிரேயர் அனைவரையும் அனைவரு கரங்களிலும் ஆண்டவர் இயேசு பற்றி கொண்டிருக்கிறார். பிடிச்சு வழிநடத்துறார். அதுதான் அது கரங்களை பிடித்து நம்ம வழிநடத்தா. அருமையின் கடல் திருப்பாடல் 10வது உன் தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். எந்த காலத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு முறை நம்ம கையை பிடிச்சாருனாக்கா நீ சாதனைக்கு அவர் விட மாட்டார். ஆனா ஒரு முறை அவர் நம்ம கையை பிடிக்கணும். அதுக்கு நம்ம காரியம்னா இதெல்லாம் வெளியே போட்டு கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர். அதுதான் நான் முதல் வாசம் படிச்சேன். கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் தொடர்ந்து பார்த்தோம் நம்மள நம்பிக்கல மனம் மாற முடியும். மனம் மாற முடியாதுங்க. ஏன்னா சாத்தான் நம்மளை விட மாட்டான். சாத்தானுக்கு ஒரு வேலை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மள மனம் மாற அவன் விடவே இல்லை. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்மள மனம் மாற விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம், மனம் மாறணும். அதுதான் அந்த வசதி. மனம் மாறுங்கள், நீங்களும் மனம் மாறுங்க, நானும் நம்ம மனம் மாறினாக்கா அத்தனை டைம் ஆண்டவர் நம்மளை குணப்படுத்துவார். இயேசு ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு அருமையான கடவுள். உன் தாயும் உன் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அது எசாயா 49:15 பாருங்க, அருமையான வசனம். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பெத்த தாய் பிள்ளைகளை மறக்க, பெத்த தாய் பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு அம்மா வந்துச்சு, 2 பசங்களை கூட்டு பாதரை பார்க்கல. அந்த அம்மா சொல்ல வார்த்தை, இந்த 2 பிள்ளைங்களுக்கு தான் நான் உயிரே வாழறேன். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படியாப்பட்ட தாய்கள் மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவரே சந்தர்ப்ப சூழ்நிலை வருங்க, அந்த தாயே மறந்துடுவாங்க. அழகா சொல்றாரு, உன் தாய் மறந்தாலும் ஒரு பெற்றெடுத்த குழந்தை எந்த தாயும் மறக்க முடியாது. எந்த தாயால மறக்க முடியாது. அவர் எப்படியாப்பட்டிருந்தாலும் அந்த தாய் அந்த பிள்ளை மேலக்கூடிய பாசம் அன்பு எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த சில எசாயா 49:15 உன் தாய் அப்படியாப்பட்ட தாய் மறந்தா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரும் மறக்க மாட்டாரு. ஒருபோதும் மறக்க மாட்டாரு.
அதுதான் இந்த அருமையான ஒரு வசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் படிக்கணும். முதலில் கடவுளுக்குரியதை தேடு, அப்பொழுது இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். முதல் என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில முதல் முக்கியத்துவம் கடவுள் இருக்காங்க. என்ன கேட்டாக்க நான் என்ன சொல்றேன்? முதல் முக்கியத்துவம் கடவுள் தான், அப்புறம் தான் மனைவி பிள்ளைங்க. முதல் இடம் ஆண்டவர், முதலில் ஆண்டவரை தேடு, பிறகு அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்துல எல்லாருமே என்ன? இந்த உலகம் ஒரு மாயை. நீ யார் மீது அதிகமான பாசம் வைக்கிறியோ, அதிகமான நம்பிக்கை வைக்கிறியோ, அந்த நம்பிக்கை நீ ஏந்து விடுவாய். அதிகமான பாசம், அதிகமான நம்பிக்கை வைக்கும்போது அவங்க ஏந்து, அதெல்லாம் நிரந்தர கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, முதலில் ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடு, அப்புறம் என்ன நடக்கும்? பிறகு எல்லாமே உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். இலவசமாய் கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன பைபிள்ல சொல்ற? இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கள். காசு கொடுத்து வாங்கணுமா? எந்த காலேஜில் படிச்சுட்டு காசு கொடுத்து வாங்கணும்? எந்த காலேஜில் போய் டிகிரி வாங்கணும்? இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கள். நீங்கள் இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கள். அருமையான வசனம். முதலில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு அனைத்தும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும். அருமையான ஒரு வார்த்தை. அதுக்கு பிலிப்பியர், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அருமையா இப்படியா வச்சிருக்கிறது. ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த வசனத்தெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கிற அநேக தீய சக்திகளை எடுத்து வெளியே போடணும். அதுதான் நம்ம இயேசுடைய சீடரா இருக்க முடியும். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இயேசுடைய ரசிகரா மட்டும்தான் இருக்க முடியும். வந்தோம், ரசித்தோம், பார்த்தோம், போயிடும். இயேசுடைய சீடர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இன்றைய நாள்ல நம்ம தாமஸ் நம்ம சர்ச்சை குறித்து ஒரு சில ஜபம் செய்வோம். கடைசி ஜபம் அவர்கள் படிக்க போறோம். அதனால ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே முடிக்கணும். படிங்க, தெரிஞ்சு படிங்க. எப்ப இது வரும்? யார் சொல்லுங்க? பாலுடைய லெட்டர் அழகா சொல்றாரு அவர். பாலு, எனக்கு வலுவூட்டு துணை கொண்டு எதையும் செய்வது ஆக்கணும். வலுவூட்டு யாரு? இயேசு என்ற பெயர், அது இயேசுடைய சீடனுக்கு வலுவூட்டு துணை கொண்டு, அவரால் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆக்கணும். எதையும் என்னதான் அந்த வல்லமை யாரு கொடுக்கிறாரு? இயேசுடைய சீடர் கரிஸ்மேட்டிக் பிரைகளுக்கு அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாரு, கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு எனக்கு எதுவும் செய்ய ஆக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுடைய சீடரா இருக்கிற நம்ம கரிஸ்மேட்டிக் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இயேசுடைய பணியை செய்யவும் ஆற்றவும் இதை கொடுத்திருக்கிறாரு. அதுலதான் அந்த வசனத்தை நம்ம கொடுக்கிறாரு. எனக்கு வலுவூட்டு துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல். கலாத்தியர் 2:20 நான் படிச்சுட்டு முடிச்சறேன். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கிறார். இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டாக்கா நம்ம மனசுல என்ன வரும்? நான் ஒண்ணுமே இல்லை. எப்ப ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நான் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? ஞானிகளோ, ரிஷிகளோ, அறிஞரோ. அந்த ஞானிங்க என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை கேட்டு என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை கேட்டு அழகா சொல்றாரு. ஒரு அரசர் பிறகு போறாரு, ராஜா பிறகு போறாரு அப்படின்னு எழுத்து சொல்லும் போது வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையை கேட்டு அந்த அரசன் கண் கலங்கினான். ஏன் கலங்கினான்? அவனே ஒரு ராஜா, என்னோட வலிமை வீட்டு வரத்தினான், யாரு அவன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஞானின் கிட்ட சொல்லி அந்த ராஜா, நீங்க குழந்தை எங்க பண்றது போயிட்டு திட்டவட்டமா அறிஞ்சு திரும்ப வந்து சொல்லுங்கிறாரு. திரும்ப சொன்னாங்களா ஞானிகள்? அதான் ஞானிகள் திரும்ப சொன்னாங்களா? அரச ராஜா என்ன கொண்டு போட்டுருவான், அவன் கொண்டு கொண்டே போட்டுருவான். என்ன பண்ணாங்க? 7 வழியாக சென்றார்கள். பாத்தியா,
எனக்கு வலுப்பட்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய காற்று. அது யாரால முடியும்? இயேசுவின் சீடல் ஒருவரால மட்டும்தான் முடியும். நம்ம கரிஸ்மேட்டிக் எல்லாருமே இயேசுவின் சீடல், அன்பு சீடல். என்ன பத்திரிக்கை கரிஸ்மேட்டிக் எல்லாருமே யாரு? இயேசுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் வரும். நமக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு. நல்லா தெரிஞ்சு கரிஸ்மேட்டிக் மட்டும்தான் ஸ்பெஷல் பர்மிஷன். அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வலுவூட்டல் தரக்கூடிய எதையும் செய்ய ஆற்றுவது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த உள்ளத்தில் எல்லாமே எடுத்து அப்படியே டெஸ்டிங் பண்ணோம். இந்த உள்ளத்துல இதெல்லாம் இருந்து என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் வரமாட்டார். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? எதையுமே செய்ய முடியாது. மலாக்கி ஆண்டவர் எனக்கா யாவற்றையும் செய்யும் போது சக்கரவாளன் என் கால்களுக்கு கீழே ஊசியாவான். மலாக்கி 4வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்றது, ஆண்டவர் எனக்காக, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்கிறார். எல்லாத்தையும் செய்கிறார். சத்ருவான் யாரு? சாத்தான் என் கால்களுக்கு கீழ் தூசியாவான். யாரு? இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயர்கள் எல்லாருக்கும். இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயர்கள் எல்லாருக்கும் என்ன ஆவாங்க? சாத்தானே அவர்கள் காலுக்கு கீழே தூசியாவான். ஒண்ணும் பண்ண முடியாது. அவனால ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்யும்போது சத்ருவானின் கால்களுக்கு கீழே தூசியாவான். மலாக்கி 4வது அதிகாரம் 3வது வசனம் 3வது எசாயா 34:17 எனக்காய் எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும், தீமை எந்தளவும் பாதிக்கும். இந்த கரிஸ்மேட்டிக் குரூப்ல வரவங்களுக்கு என்ன ஆகாது? ஒரு தீமை வராது, தீமை செய்ய முடியாது. பாருங்க, அழகான வசனம். எசாயா 54:17 போய் படிச்சு பாருங்க. எனக்கு எதிராக எந்த குறுக்கண்ணியும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே, தீமை எந்தளவும் பாதிக்கும். யாருங்க? எல்லாரும் கரிஸ்மேட்டிக் பிரேயர் எல்லாருக்கும். நான் முதல் வந்தது இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயருக்கு ஃபாதர் சகாயநாதர் இருக்கும்போது சனிக்கிழமை நடக்கும் இந்த பக்கம். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்போ நானும் இப்படிதான் உங்களுக்கு ஒரு நாள் உட்காந்து உங்களே மாண்டவர் பயன்படுத்துவார். நாம் அனைவரும் ஆலயம் தேவையாக அந்த மாதிரி கொடுங்க. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருடும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்கர்களுக்கு செய்யும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தல். ஆண்டவரே, திருப்பாடல் 125 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் உறுதியாக இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்த இறைவன். திருப்பாடல் 127 முதல் இறை வார்த்தையில ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்ற வார்த்தை. ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் தங்கியிருக்கும், நாங்கள் உமது பெயர் விளங்கும் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வேலைகளையும் செய்கின்ற பணியாளர்களையும் ஒப்புப்படுகின்ற கட்டுமான தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவரை நாங்கள் வருத்தமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் வாசம் செய்கின்ற இறைவா, உங்களுடைய வாசத்தலத்திலே நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கின்ற உங்கள் ஆலயத்தின் வீட்டிலே ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற ஜபத்தை கேட்டு செவிசாய்த்த இதோ இந்த ஆலயத்திலே கட்டுமான பணிகள் விரைவிலே முடியத்தக்கதாகவும் தேவையான மன தேவைகளையும் ஆண்டவரை சந்திப்பதற்காக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீர் அந்த எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக ஆண்டவரே இறைவாகி மன்றாடுகின்றோம். உங்கள் மன்றாட்டை கேட்டிருந்தோம். ஆண்டவரே, வியாதியிலே உள்ளவர்களை உமது பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். யாரெல்லாம் வியாதியிலே உள்ளவர்கள் ஆண்டவரே
இயேசுவை ஒவ்வொரு அர்த்தப்படுகிறார்கள். ஆண்டவரே இந்த ஜெபங்கள் ஆண்டவரை ஆயத்தமாகும். ஆண்டவரை ஊரடி வந்து ஆண்டவரை உங்கள் பாவத்திலே அமர்ந்து உங்கள் வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே உங்களுடைய இரக்கத்தின் உறுதியாக அவர்களின் நோய்களை நீ குணமாக்குவதற்காக இறைவன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மன்றாடுகிறோம். இறைவாய் மன்றாட்டை கேட்கிறோம். ஆண்டவரே வேலைகள் வேலை உயர்வும் பதவிகளை உயர்வும் அடையத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஒப்புப்படுகின்றோம். ஆண்டவரே இந்த வியாழக்கிழமையோரும் ஆண்டவரே உமது பாதத்திலே அமர்ந்து உடைய வார்த்தை கேட்டு அவர்களோடு வருகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற வேலை இடங்களிலே வியாபார இடங்களிலே ஆண்டவரே அவர்கள் நல்ல நிலைமைக்கு வரத்தக்கதாக தூயாய் துணை கொண்டு ஆண்டவரே நீங்கள் தூயாகியதை எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரே கடவுள் நீ. எங்களுக்காக அன்பான தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு ஆண்டவரே நீ வீட்டை கட்டவில்லை கட்டுவோர் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே வீட்டை கட்ட வேண்டும், வீடு தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அநேகர் அவருடைய உள்ளத்திலே நீ பேசுகின்றேன். ஆண்டவரே நீ கட்டும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தி ஆண்டவரே வீட்டு தேவைகளை சந்தி கட்டுவோரும் உழைப்போம் ஆண்டவர் நீ இல்லை என்றால் அது வீணாகும். ஆகவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைப்பதற்கு வீட்டை தருவதற்காக உங்கள் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒவ்வொரு ஊழியர்களையும் நாங்கள் ஒப்புப்படுகின்றோம். இயேசுவே ஆண்டவரே முதலிலே கடவுளுக்குரியதை தேர்வு பிறகு இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை மத்திய 6:33 சொன்னது போல தகப்பனே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தேட வேண்டும். ஆண்டவரே உமக்கு விருப்பம் உள்ளதை நாங்கள் நாட வேண்டும். எங்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்ற பொறாமை இச்சையின் ஆவிகள் மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உள்ளத்திலே பேசி இன்று வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரர் பீட்டர் அவர்களை பாடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். நெகேமியா 8வது அதிகாரம் இறைவார்த்தை 8 இறைவார்த்தையை உரத்து வாசித்தார்கள், மக்களும் புரிந்து கொண்டார்கள் என்ற இறைவார்த்தை துணை கொண்டு துணை கொண்டு அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் ஆண்டவரை செவிசாய்க்கின்றோம். நாங்கள் யாரெல்லாம் மன்னிக்கவில்லை அவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். இந்த விடயத்திலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 10 கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்த இறைவன் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் நாங்கள் மனது நோக ஏதாவது செய்திருந்தால் எங்களை மன்னிக்கும்படியாக இந்த ஜெபக்குடியிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டிருக்கிறோம். அனைவர்களுக்கும் விண்ணுடைகளுக்கு தந்தையை உமது பெயர் போன்ற பிறகு உமது ஆட்சி வருகிற ஒரு திருவிழம் பிள்ளைகளை நிறைவேறுவது போல மனதைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீங்கு எதிர்ப்பு அருள் நிறைந்த மடியை வாழ்ந்து ஆண்டவர் பெற்றவள் நீரே உடத்தில் வயிற்றில் தனியானே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயை பாதிக்காத எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வெளியில் தந்தை மகன் தூயான் பேராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், தந்தை மகன் தூயான் பேராலே. Praise the Lord.